உங்களால் வந்து பார்க்க முடியும் ஒரு சின்ன லோ ஆக்சிலேஷன் கொடுக்கும்போது ஐ திங்க் மிரரில் உங்களால் நோட் பண்ண முடியும். இதுதான் வந்து சிவிடி ரிஃபைன்மெண்ட் வந்து. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நான் இதை வந்து அழுத்தி காட்டுறேன், எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறேன் தெரியாமல் அப்படி அழுத்தி அது உடஞ்சே போயிடுச்சுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு 125cc நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அவெனிஸை சொல்ல முடியும், அதே மாதிரி டிவிஎஸ் தரப்புலேருந்து என்டார்க்கு சொல்ல முடியும். இந்த மாதிரி நிறைய ஸ்கூட்டர்ஸ் இருக்குது. இதுவே நீங்கள் 110cc ஒரு ஸ்கூட்டர் வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக்ஸில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து டியோ சொல்லலாம், அடுத்ததாக நம்ம இன்றைக்கி ரிவ்யூ கொண்டு வந்திருக்க இந்த ஜூம் 110 வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கூட்டர் வந்து எப்படி இருக்குது, என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் வாங்கலாம், ரைட் பண்ண எப்படி இருக்குது அப்படின்ற டன் ஆஃப் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்த்தர்ஸ் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு வீடியோஸ்க்குமே நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டி பற்றியான நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருவோம். இந்த வீடியோவை நமக்கு எடுக்க உதவும் ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராவன் கான் ஹீரோ ஓசூர் சுற்றி மக்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மொதல் விஷயம் இந்த வண்டியோட லுக்ஸ்னு வந்து சொல்லலாங்க. ஸோ உங்களால் இந்த வண்டியோட லுக்ஸை வந்து பார்க்க முடியும். நமக்கு வந்து ஒரு சின்ன வென்ஷீல், அதே மாதிரி ஒரு ஷார்ப்பான ஒரு ஃபேரிங் டிசைன், அதே மாதிரி நமக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடியில் 2 ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப். ஸோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் வந்து ஸ்கூட்டரை டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டியோவை கம்பேர் பண்ணும்போது இது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக் வந்து ஆஃபர் பண்ணுதுன்னு வந்து சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணி வந்து காட்டுறேன், எந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குன்னு வந்து பாருங்கள். ஸோ நமக்கு வந்து வண்டியை வந்து முதல்ல ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹை பீமில் இருக்குது, இப்போ லோ பீமில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாசிங் சுவிட்ச். ஸோ இந்த 2 ப்ரொஜெக்ட் லைட் லேம்ப் வந்து பார்க்குறதுக்கு உண்மையாகவே டே டைம்லையுமே விசிபிலிட்டி ரொம்பவே, அதாவது உங்கள் ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் இருந்தாலும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸாக இருக்குது. நைட் டைம்லையும் ஒரு போதுமான விசிபிலிட்டி தரும் அப்படின்றது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்ததான் இண்டிகேட்டர் விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ நமக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலஜன் செட்டப்பில் வந்து கொடுத்துருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அடுத்தது அப்படியே சைட் ப்ரொஃபைலுக்கு வந்து மூவ் ஆகிடுவாங்க. ஸோ சைடு ப்ரொஃபைலை பொறுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்போர்ட்டியான லுக். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்தளவுக்கு ஷார்ப்பான ஒரு டிசைனில் வந்து க்ளோஸ் பண்ணல. ஸோ நார்மலாக ஒரு 110cc ஸ்கூட்டர் மாதிரியான ஒரு ப்ரொஃபைலில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஜூமோட அந்த லெட்டர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. எக்ஸ்டெக் அப்படின்ற ஒரு சின்ன பிராண்டிங்குமே வந்து இருக்கிறத பார்க்க முடியாது. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா கிராப் ரெயில் மேபி, அதாவது இந்த சீட்டு கீழே வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. இதை வந்து கொஞ்சம் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தா அதாவது ரியர் பேசஞ்சருக்கு வந்து கொஞ்சம் சேஃபர் சைடில் வந்து இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. மற்றபடி நமக்கு இந்த ஃபுட் ஃபேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பான ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நமக்கு ஃபேன் கூலிங்குமே ஆகட்டும், இதுலையெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன் எலமெண்ட்ஸ் வந்து கேரி ஆகுது. ஸோ ப்ளஸ் இந்த சைலன்சர் மேலே இருக்க இந்த கவுல் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அந்த ஸ்போர்ட்டி லுக்கில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து ரியர் செக்ஷனுக்கு வந்து வந்துருவாங்க. ஸோ ரியர் செக்ஷன் உங்களால் வந்து பார்க்க முடியும். அந்த ஹீரோவோட லெட்டரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பிரேக் லைட் செட்டப் உங்களுக்கு வந்து பிரேக் பிடிச்சி வந்து காட்டுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ரீசெண்டாக வர எல்லா வண்டிகளையுமே ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிராண்டிங் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ அவங்களோட பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஃப்ளெக்சிபிள் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்லிம்மான ஒரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே டயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்கார்டுமே நமக்கு வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேபி கொஞ்சம் கவர் பண்ணி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ தோணுது. ஏன்னா ஒரு சைடு நல்லா கவர் பண்ணுது, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் தான் இருக்குது. இதை வந்து இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணி கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட தாட்டாக வந்து இருக்குது. அடுத்தது நீங்கள் ஒரு ஸ்கூட்டர் எடுக்கிறீங்கன்னா மெஜாரிட்டியான ரெக்யர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிகாலிட்டி. நீங்கள் ஒரு சிட்டியில் ஓட்டுறீங்க, ஒரு கிட்ட ட்ராப் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் ஒரு சிட்டியில் ஒரு ஷார்ட் கம்யூட்டிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லக்கேஜ் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் மெயின். ஸோ அதுக்கான ஒரு தீர்வு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் முன்னாடி வந்து ஒரு சின்ன 2 பேக்கேஜ் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி அந்த க்ளோஸ்டு க்ளவ் பாக்ஸ் செட்டப் வந்து கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். மேபி இது காலுக்கு இடிக்குமா அப்படின்றத வந்து நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு காட்ட போகிறேன். அடுத்ததாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஎஸ்பி சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் வந்து ஒரு ரைடிங்கில் வந்து இந்த இன்செர்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பண்ண முடியாது. நீங்கள் வண்டியை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே இன்செர்ட் பண்ணி அந்த கேபிள் வந்து இங்கே வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ப்ராக்டிக்கலாக மேபி இந்த ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு இன்செர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி என்னோட ஒப்பீனியனாக வந்து இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து லெக் ரூம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்துருவோங்க. ஸோ லெக் ரூம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல இந்த ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கிறதால மேபி அடிக்வேட்டாக இருக்காதோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்வேட்டாக தான் தெரியுது. அதே மாதிரி ஹேண்டில் பார் கொஞ்சம் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால நமக்கு இந்த முட்டியில் வந்து வண்டி கம்ப்ளீட்டாக வந்து டர்ன் பண்ணும்போதும் இடிக்காது அப்படின்றத வந்து கிளியராக பார்க்க முடியுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஹைட்டான பர்சனாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துலையும் ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருக்கும். கீயை பொறுத்து மல்டி ஃபங்க்ஷன் கீ வந்து கிடையாதுங்க. இது வந்து இக்னிஷன் ஆன் அண்ட் ஆஃப் மட்டும்தான் பண்ணிக்க முடியும். மற்றபடி இந்த கீயை எடுத்துகிட்டு
இங்கே ரியரில் நீங்கள் வந்து போடும்போது உங்களால் சீட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக நம்ம அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்துருவோம். ஸோ அண்டர் சீட் ஸ்டோரேஜை பொறுத்து ஒரு 19.2 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு சின்ன பூட் லேம்புமே இங்கே இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ அடுத்ததாக ஒரு 5.2 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக்கில் தான் ஃபியூல் டேங்க் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. இது வந்து மேபி வெளியில் கொடுத்துருந்தா இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ட்ரெண்டிங்கில் வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். அடுத்ததாக சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 770 mm வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு 155 mm வந்து இருக்குது. வெயிட்டை பொறுத்து ஒரு 109 கிலோ வந்து இருக்குது. சீட்டோட கம்ஃபர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ ரியரில் வந்து பார்த்திங்கன்னா பில்லியனுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிராப் ரயில் மட்டும் கொஞ்சம் மேலே ரைஸ் பண்ணி கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. அடுத்ததாக பட்டன்ஸ் விஷயத்துக்கு வரும். நமக்கு ஹாரன் இண்டிகேட்டர் அதே மாதிரி ஹை பீம் லோ பீம் பாஸ் வச்சு பட்டன்ஸோட குவாலிட்டி தான் இங்கே ரொம்ப முக்கியம். குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீசென்டர் பண்ண வேண்டியதில்லை, இந்த பட்டன் அழுத்தினா ரீசென்டர் ஆகிடும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஸ்டார்டர் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து கில் சுவிட்சாகவும் வந்து ஆக்டிவேட் ஆகும். யூஸ்வலாக நம்ம கில் சுவிட்ச் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்துருப்போம். இங்கே வந்து i3s வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கில் சுவிட்ச் இந்த இடத்துல இருக்கும்போது கில் சுவிட்சாக இருக்கும். ஸோ இங்கே கொண்டு வரும்போது நமக்கு ஸ்டார்டர் சுவிட்சாக மாறிடும். அடுத்ததாக நம்ம வந்து மீட்டர் கன்சோலை வந்து பார்த்துருவோங்க. ஸோ மீட்டர் கன்சோலை பொறுத்து நமக்கு நார்மலான ஒரு எல்சிடி டிஸ்பிளே தாங்க. ஸோ இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியுமே இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. உங்களுக்கு சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது பாருங்கள், மொபைலோட இண்டிகேட்டர் இந்த மாதிரி விஷயங்கள், மிஸ்ட் கால் அலர்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காட்டுது. என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவல் டைம், ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் இருக்குது, ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்ப மினிமலான டீட்டெயில்ஸ். மொபைலை வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணும்போது கால், எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அதாவது இங்கே இருந்து பார்த்துக்க முடியும். மற்றபடி நார்மலான நமக்கு வார்னிங் சைன்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இதை தவிர பெருசாக எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் கிடையாது. டயர்ஸை பொறுத்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1990-12 அதே மாதிரி பை பிரேக் கேலிப்பர், 2 பிஸ்டன் கேலிப்பர்லாம் நமக்கு டிஸ்க் பிரேக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பொறுத்து நமக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான். ரியரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 180-12 வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து ஒரு 130 mmக்கான ட்ரம் பிரேக் தான் வந்து இருக்குது. ஸோ மற்றபடி அந்த அலாயோட டிசைன்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த பிளாக்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கட்டிங்கான அந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு வந்து சொல்ல முடியுங்க. அடுத்ததாக ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்து நார்மலான ஸ்ப்ரிங் லோடட் சஸ்பென்ஷன், மேபி அட்ஜஸ்டபிள் கொடுத்துருந்தா பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். பட் இந்த வண்டியோட இன்ஜினை பொறுத்து ஒரு 8.05 bhp 7250 rpm ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி டார்க் வந்து பார்த்திங்கன்னா 8.70 Nm 5750 rpmல வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஹைவேல ஓட்டும்போது வந்து இருக்குது, இல்லை சிட்டியில் ஓட்டும்போது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோங்க. ஸோ இந்த இன்ஜின் ஆல்ரெடி ஐ திங்க் நமக்கு வந்து ஹீரோ ப்ளஷரில் இந்த மாதிரி வண்டிகளை யூஸ் பண்ணுற இன்ஜின் தான். பட் இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி எப்படி டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருவோங்க. அடுத்ததாக பில்ட் குவாலிட்டியை வந்து பார்த்துருவோங்க எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ பில்ட் குவாலிட்டியை பொறுத்து நமக்கு சில ஜாப்பனீஸ் மேனுஃபேக்சரரை கம்பேர் பண்ணும்போது பெட்டராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஃப்ரண்ட்டில் மட்கார்டு இதெல்லாம் ஆகட்டும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நான் இதை வந்து அழுத்தி காட்டுறேன், எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறேன் அப்பயுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸோ இட்ஸ் ரியலி அன்பிலீவபிள். ஸோ பில்டை பொறுத்து கண்டிப்பாக வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் நான் வந்து கிளைம் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஜாப்பனீஸ் ஸ்கூட்டர் ரிவ்யூ பண்ணும்போது தெரியாமல் அப்படி அழுத்தி அது உடஞ்சே போயிடுச்சுங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ எந்த பிராண்டுன்னு நான் எக்ஸாக்டாக சொல்ல விரும்பலை. பட் அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து பாருங்களேன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ சைட் பேனல்ஸோட குவாலிட்டி ஆகட்டும், மெஜாரிட்டி ஃபைபர் யூஸ் பண்ணியிருந்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாங் டைமில் வந்து நல்லாவே இருக்கும், ரிலேபிளாக அப்படின்றது வந்து சொல்ல முடியுது. இது வந்து கண்டிப்பாக ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ஏன்னா வந்து நான் எந்த ஒரு பிராண்டுக்கிட்டையுமே, அதாவது நமக்கு இருக்க சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் வீடியோ நம்ம பண்ணுறதும் கிடையாது. இது என்னோட ஆக்சுவலான ஒப்பீனியன் தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் வந்து நம்பி வந்து பார்க்கலாம். நீங்கள் நேரில் போனாலுமே இந்த ஒரு குவாலிட்டியை வந்து ஃபீல் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பில்லில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே ஹீரோ வந்து பண்ணலைங்க. ஸோ ஃபைனலாக இந்த வண்டியை வந்து யார் வாங்கலாம், யார் இதோட ஆடியன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்துருவோம். ஸோ மொதல் விஷயம், கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ லேடிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டான பர்சனாக இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூட்டராக இருக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேரோட காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கூட்டரை வந்து தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். இந்தியன் பிராண்ட் அப்படின்றதுனால ஸ்பேர்ஸோட காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தேர்ட் திங் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்போர்ட்டியான லுக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏன்னா எனக்கு கிளாசி ஸ்கூட்டர் வேணாம், ஸ்போர்ட்டியான ஸ்கூட்டர் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கூட்டரை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இதுதாங்க இந்த வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ. வாங்க ரைட் ரிவ்யூக்கு போயிட்டு இந்த வண்டியோட இன்ஜின் எந்த அளவுக்கு ஹீரோ டியூன் பண்ணியிருக்காங்க, எப்படி தான் இருக்குது அப்படின்றத ரைட் ரிவ்யூவில் வந்து பார்த்துருவோம்.
ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த Zoom 110 இந்த வண்டியோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வண்டி வந்து டபுள்ஸில் தான் இருக்கேன், எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். அந்த ஹேண்டில் பார் இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்குங்க. நமக்கு வந்து மற்ற ஸ்கூட்டரை வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய ஹேண்டில் பாராக இருக்க மாதிரி வந்து ஒரு சின்ன ஃபீல் வந்து கொடுக்குது. ஓகே, ஸோ இனிஷியலாகவே நான் நோட் பண்ணுறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சிவிடி ரிஃபைன்மெண்ட்டுங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஹேண்டில் பாரில் ஒரு சின்ன ஒரு ஷேக் வந்து இருக்கிறத வந்து ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 110cc இருக்கிற ஜாப்பனீஸ் இன்ஜின்ஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஃபைன்மெண்ட் வந்து கொஞ்சம் வந்து லேக் ஆகுது. பட் பெருசாக வந்து பழைய ஹீரோ வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது இருக்கிற அளவுக்குலாம் இல்லை, நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து இனிஷியல் இம்ப்ரெஷனில் வந்து தோணுது. மற்றபடி ஆக்சிலரேஷன் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். பிரேக்கிங் எப்படி இருக்குது, வைப்ரேஷன் இருக்கா அப்படின்ற விஷயங்களை வந்து பார்த்துருவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஓவர்டேக் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து டபுள்ஸில் தான் போயிட்டுருக்கேன். ஸ்ரீ ப்ரோவும் நான் தான் வீடியோ எடுக்க வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே வந்து ரைட் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிரேக்கிங் ரியர் வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பிரேக்கோட அந்த ஒயர் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க போல், அந்தளவுக்கு ஹார்டாக இல்லை, ஃப்ரீயாக இருக்குது பிரேக்கு ரியரை பொறுத்து. ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பேட் மேபி செட் ஆகலை, அதனால் வந்து பைட்டிங் பவர் கிடைக்கல. மேபி இது ஓரளவுக்கு செட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து செட் ஆனதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக ஃபீட்பேக்காக தர முடியும். இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த பிரேக்கும் நமக்கு டிஸ்பிளேயும் ப்ராப்பராக சீட்டிங் ஆகாததுனால அந்தளவுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஜட்ஜ் பண்ண முடியல எந்தளவுக்கு ஃப்ரண்ட் பிரேக் இருக்குது அப்படின்றது. ஓகே, ஸோ ஆக்சிலரேஷனை கொடுத்து பார்ப்போம். லோ எண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி டியூன் பண்ணலை. மிட் ரேஞ்ச் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லோ எண்ட் வந்து நமக்கு பெருசாக பவர்ஃபுல்லாக டியூன் பண்ணாதனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்குறீங்களா, நமக்கு வந்து மைலேஜ் நல்லா தருங்க. ஸோ ரெண்டாவது மிட் ரேஞ்ச் வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஹைவேஸில் ஓட்டும்போது ஓரளவுக்கு சாலிடாக வந்து வண்டி ஃபீல் ஆகும். ஒரு 50-60 வந்து நீங்கள் தாராளமாக க்ரூஸ் பண்ணலாம். அதுவும் க்ரூஸ் பண்ணியும் நான் காட்டுறேன் எப்படி இருக்குது என்னன்றது. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு 50 அளவுக்கு ஓட்டும்போது பெருசாக வந்து வைப்ரேஷன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ஃபுட் ஃபேக்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மேபி இந்த சிவிடி ரோலர்ஸ் வந்து அப் டவுன் ஆகுறது அந்த ஒரு இது வந்து ஃபீல் ஆகுது. மற்றபடி பெருசாக வைப்ரேஷன் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரு சின்ன ஹைவேவும் எடுத்து பார்ப்போங்க எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ லீனியராக இருக்குது பவர், பெருசாக வந்து ஹைப்பெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல எடுத்த உடனே ஆக்சிலரேஷனில். ஸோ இந்தளவுக்கு வந்து ஸ்வீட்டான க்ரூசிங் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 இன்ஜின் ஸ்ட்ரெஸ் இல்லைங்க வண்டியில் மெயினாக. 80, 83, 84, 85. ஸோ மேக்ஸிமமாக 86. டபுள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 86 வரையும் போகுது. ஆனால் என்னன்னு கேட்குறீங்களா, ஒரு ஸ்வீட்டான பாயிண்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எஃபர்ட்லெஸ்ஸாக க்ரூஸ் பண்ணுது. இன்ஜின் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஃபீல் ஆகலைங்க. ஈவன் 125cc இந்த இடத்துல வந்து இன்ஜின் ஸ்ட்ரெஸ் வந்து ஃபீல் ஆகும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவிடி ஆப்டிமைசேஷன் வந்து நல்லா இருக்குங்க. அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகாத ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. இன்ஜின் வந்து திணறலை. ஃபுல்லாக ரெவ் பேண்ட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமே இன்ஜின் வந்து திணற மாட்டேங்குது. ஹவ் ஹீரோ இஸ் டூயிங் திஸ் ரியலி மிராக்கல். வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுத்த ஒரு ஸ்கூட்டர் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சுசுகி குரூப்பில் இருக்க ஸ்கூட்டர்ஸ் வந்து கொடுக்கும். இதுவே ஹோண்டா அதே மாதிரி டிவிஎஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடுக்கு மேலே வந்து ஆக ஆரம்பிச்சிடும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எனக்கு தோணலை. ஸோ ஆல்மோஸ்ட் பிரேக்கிங் பற்றி பேசியாச்சு. வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரெவ் வரைக்குமே பெருசாக எந்த இடத்துலையும் ஃபீல் ஆகலை. ஃபுட் பேக்ஸில் மட்டும் அதான் அந்த ரோலர்ஸ் வந்து சீட்டாக, அதாவது அந்த ரோலர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மூவ் ஆகி மேலே வர்ற அந்த ஒரு சின்ன ஒரு ஃபீல் மட்டும் தெரியுது. அந்த வைப்ரேஷன் நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்க முடியாது. மற்றபடி ஓவராலாக ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்லிங் ஆகட்டும், அதே மாதிரி நமக்கு ப்ராக்டிகலிட்டி வைஸ் ஆகட்டும், ஸோ ரொம்பவே நல்லா இருக்குன்னு வந்து சொல்ல முடியும். கண்டிப்பாக வந்து கன்சிடரபிள் ஸ்கூட்டர் தான். ஒரே ஒரு இது மட்டும் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா சிவிடி ரிஃபைன்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி எனக்கு ஒன்றும் பெருசாக வந்து கான்சர்ன் இந்த வண்டியில் வந்து கிடையாது. டெஃபினெட்லி வந்து ரெக்கமெண்டட் தான். ஸோ இந்த வண்டியை பற்றி ஏதாச்சும் என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ராவன் கான் ஹீரோ ஒசூர் சுற்றி மக்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ரெஸ்பான்சிபிளாக ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை பை மக்களே, தேங்க்யூ ஸோ மச்.